இப்போ சொல்லுங்க அன்பிற்குரியவர்களே, எல்லாத்திலையும் பொய்யும் புரட்டும் ஏமாத்தும் போலியும் துரோகமும் அநியாயமும் அட்டூழியம் நிறைந்த அமெரிக்கா இஸ்ரேல் இந்த தற்கால போரில் ஈரானுக்கு எதிராக நடந்து கொள்ளும் போது நாங்க ஷியா சுன்னி பிரச்சனையை பார்த்து ஈரானை எதிர்க்கலாமா? எதிர்ப்பது நியாயமா? ஈரான்ல 90% 95% மக்கள் ஷியாக்கள் தான். பெரும்பாலானவங்க 12 ஷியா இஸ்லாம் 12 ஷியா இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான். 5க்கும் 10க்கும் சதவீதமான மக்கள் தான் சுன்னி அமைப்பை சேர்ந்தவர்கள். அவங்களோட அரசியல் அமைப்பு ஷியா மத அறிஞர்களுடைய வழிகாட்டுதலுக்கு கீழே தான் உருவாக்கப்படுகிறது. 1989ஆம் ஆண்டிலிருந்து அலி கொமைனி ஈரானின் உயர் பீட தலைவராக ஷியா மத அறிஞராக அவர்தான் வழிநடத்துகிறார். இப்ப பிரச்சனை அதான் இல்லையே. இப்ப பிரச்சனை மார்க் அடிப்படையில் நாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அதானே பிரச்சனை. அதை பார்க்கறதுக்கு அவன் ஷியாவா, அவன் உப்புவா, அவன் தரீக்காவா இது பார்க்கலாமா? இப்போ உங்களோட மாளிகாவத்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்க, தெரு பிரச்சனையும் நடக்குது, முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் நடக்குது. இப்போ நீங்க எப்படி நிற்கணும்? முஸ்லீம் என்பதனால் முஸ்லீம் பக்கம் நிற்கணுமா, அல்லது உங்களோட ஏரியாக்காரன் என்பதனால் முஸ்லீம் பக்கம் நிற்கணுமா, அல்லது உங்களுக்கு தெரிந்தவன் என்பதனால் முஸ்லீம் பக்கம் நிற்கணுமா? இஸ்லாத்துடைய அளவுகோல் என்ன, அடிப்படை என்ன? ஒரு பிரச்சனை வந்தா எப்படி பார்க்கணும்? எது அடிப்படை? யார் பக்கம் எடுக்கணும் என்றதுக்குரிய அளவுகோல் என்ன? அதில் நீதி, அதில் நீதி. எவன் பக்கம் நீதி இருக்கிறது? அவன் தெரிஞ்சவனா இருக்கட்டும், தெரியாதவனா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், நல்லவனா இருக்கட்டும், கெட்டவனா இருக்கட்டும், அவன் வேண்டப்பட்டவனா இருக்கட்டும், வேண்டப்படாதவனா இருக்கட்டும், அவன் முஸ்லிமா இருக்கட்டும், காபிரா இருக்கட்டும், எங்களுடைய அடிப்படை எதை நோக்கி இருக்க வேண்டும்? எவன் பக்கம் தான் நீதி இருக்குது? அவன் நண்பனா இருக்கட்டும், எதிரியா இருக்கட்டும், எவன் பக்கம் நீதி? அதானே குர்ஆன் வழிகாட்டல். 4:135 அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி சுஹதா லில்லாஹ், அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக நீதியின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஹதா லில்லாஹ், அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக நீதியின் பக்கம். கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி, நீதியை நிலைநாட்டும் சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும். எதற்கு எதிராக வந்தாலும், வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கே எதிராக வந்தாலும் சரி, அபில் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, வல் அக்ரபீன், உங்களுடைய உறவுக்காரர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஈயகுன் கனியன் ஐ ஃபகீரன், அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏழைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீதியை நிலைநாட்டி. ஃபேமிலி பிரச்சனை, யாரு பக்கம் நீதி அந்த பக்கம் நான் நிற்கணும். ஜால்ரா தட்டினா அல்லாஹ் பார்த்துக்கொள்வார். சமூக பிரச்சனை, யாரு பக்கம் நீதி, ஜால்ரா தட்டினா அல்லாஹ் பார்த்துக்கொள்வார். பணக்காரனாச்சே, வசதியானவருக்கு எதிரானா எப்படி நிற்கிறது? அட உனக்கு எதிராக நின்றாலும் நீ நீதி பக்கம் நில்லு. நான் தான் குத்தம் செஞ்சேன், நான் தான் ஒத்துக்கொள்றேன், அதான் நீதி. குத்தத்தை ஒப்புக்கொள்ளாம நான் மறைச்சா நான் பெருமை அடிக்கிறேன். என் பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் உம்மா வாப்பா விட்டு கொடுக்கல. யாரு சொல்லி தந்தா உங்களுக்கு தத்துவத்தை? உம்மா வாப்போட இறக்கமா இருங்க, அன்பா இருங்க, பாசமா இருங்க, மரியாதையா இருங்க. மார்க்கம் தடுக்கல. அவங்களோட அநியாயத்துக்கு நீங்க வக்காலத்து வாங்குவீங்களா? மார்க்கம் தடுக்குது. அவர்களை உம்மா வாப்பா இருந்தாலும் சரி, நீதியை நிலைநாட்ட வேண்டும். எதிர்த்து போறதில்லை, சண்டை பிடிக்கிறது இல்லை, அடிக்கிறது இல்லை, தூசணம் பேசுறது இல்லை, ஏசுறது இல்லை. இந்த விஷயத்துல உங்க பக்கம் நீதி இல்லை, நீங்க நீதியா நடந்துக்கோங்க, அல்லாஹ்க்கு பயந்துக்கோங்க, அறிவுரை சொல்லணும். இது ஜெனரல் சொசைட்டி, ஃபேமிலி ஓரியன்டட் ஒரு சமூகத்துக்கு, ஒரு கம்யூனிட்டிக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு வழிகாட்டல். மெட்டருக்கு அல்லாஹ் வாரான் 5:8, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹி சுஹதா, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக, பில் கிஸ்தி, நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொண்ட வெறுப்பின் காரணமாக அவர்களுக்கு நீங்கள் அநியாயமாக நடப்பதற்கு முன்வர வேண்டாம்.
இஅதிலு நீதியை நிலைநாட்டுங்கள், ஹுவ அக்ரபு லித்தக்வா அதுதான் இறையச்சத்துக்கு நெருக்கமானது, வத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன் நீங்க செய்யறது அல்லாஹ்வுக்கு நன்கு தெரியும். எங்களுக்கு விருப்பம் இல்லை ஷியா, அதனால அவன் அநியாயக்காரன் என்றதா? யூதன் பக்கமே நியாயம் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் யாருக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க? யூதனுக்கு தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்படித்தானே மார்க்கம் சொல்லுது. ஒரு யூதனுக்கும் முஸ்லிமுக்கும் சர்ச்சை வருது. முஸ்லிம் சொல்வார் வல்லதி இஸ்தஃபா முஹம்மதன் அலல் ஆலமீன், முஹம்மதை உலகத்தாரை விட சிறப்பித்த அல்லாஹ் மீது சத்தியம் என்று அவர் ஒரு சத்தியம் பண்ணார். யூதன் வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் ஆலமீன், மூசாவை அகிலத்தாரை விட சிறப்பித்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக. ஃபரஃபல் முஸ்லிமு யதஹு இந்த தாலிக, முஸ்லிம்ட கை இந்த விஷயத்தில் மேலோங்கி ஃபலத்தம வஜ்ஹல் யஹூதி, யஹூதிட கண்ணத்தை பதம் பார்க்குது. யஹூதி ஓடி வாரார் யாருக்கிட்ட? இஸ்லாமிய ஆட்சி தலைவர், நீதியின் சாட்சியாளர், இந்த உலகத்துக்கு நீதியை கற்றுக் கொடுப்பதற்கு வந்த மகான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியை சொல்லுவார். முஸ்லீம் என்று பார்க்க மாட்டார். எப்படி நம்பிக்கை? யார்கிட்ட ஓடி வரான்? யூதன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா சொல்றாங்க, லா துஹைரூனி அலா மூசா, மூசாவை விட என்னை உயர்த்தி பேசாதீர்கள். ஃபஇன்னன் நாஸ யஸ்அகூன யௌமல் கியாமா, மக்கள் கியாமத் நாளிலே மூச்சிறந்து விழுவார்கள். ஃபஅஸ்அகு மாஹும், நானும் அவர்களுடன் மூச்சிறந்து விழுவேன். ஃபஅகூன அவ்வல மன் யுஃபிகு, நான் தான் முதலாவது எழும்பி நிற்பவனாக இருப்பேன். ஃபைதா மூசா பாதிசுன் ஜானிபல் அர்ஸ், அப்போது மூசா அரசின் ஒரு காலை பிடித்துக் கொண்டிருப்பார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபலா அத்ரி அகான ஃபீமன் சைக, அவர் மூர்ச்சை இழந்தவரில் ஒருவராக இருந்தாரா? ஃபஆஃபாக கபலி, எனக்கு முன்னால் மூர்ச்சை இழந்ததிலிருந்து எழுந்து விட்டாரா என்று நான் அறிய மாட்டேன். அவு கான மிம்மன் இஸ்தஸ்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இவருக்கு மூர்ச்சை இழந்து விழுவதை விட்டும் விதிவிலக்கு கொடுத்தானோ என்றும் தெரியாது. எல்லாரும் மூர்ச்சை இழந்து விழுந்துட்டாங்க, மூசா மட்டும் மூர்ச்சை இழந்து விழாம விதிவிலக்கு அல்லாஹ் ஆக்கினானோ தெரியான்னு சொல்லி என்னை யாரையும் விட மூசாவை விட நீங்க சிறப்பித்து பேசணும். நிலைப்பாட பார்க்கணும். மார்க்கத்துடைய அளவுகோல் என்ன, வஹீயின் அளவுகோல் என்ன, அதுதான் பேசணும். அதுதான் நியாயம். இப்ப ஈரான் அமெரிக்கா போர்ல ஈரான் தரப்புல உள்ள நியாயங்கள் எவ்வளவு இருக்குது. அவன் யாருக்கிட அநியாயம் பண்ண இந்த விஷயத்துல? கடந்த காலத்துல சுன்னிக்களை கொன்று குவித்திருப்பாருண்டா அந்த காலத்துல இந்த பிரச்சனையை பேசினா அது அவனுக்கு எதிராக பேசுவோம். வேண்டாம் சுன்னிக்கள் அநியாயமா கொண்டாயது. இப்ப நடக்கிற பிரச்சனை, அவன் சுன்னிக்காக குரல் எழுப்பி சுன்னிக்காக உதவி செய்து பாலஸ்தீன மக்களுக்காக கரம் கொடுத்து அவனுடைய நாட்டு தலைவனை அவன் இழந்திருக்கிறான். அவனை சியா என்று சொல்லி மட்டம் தட்டுவீங்களா? உன குறுகிய புத்தியில இந்த இயக்க சண்டைய இந்த விஷயத்துல கொண்டு வந்து வைப்பீங்களா? என்னமோ எல்லாம் சுன்னத்துல் ஜமாத் படி செய்யற மாதிரி, நோம்புல செய்யற பிதுஅத்துக்கு சுன்னத்தா இருக்குது உங்ககிட்ட. சலப்புகள்ன்றீங்களே, நீங்க எல்லாம் சரியா தெளிவா தான் இருக்கிறீங்களா? சலபு சாலின்கள் சொல்றது மட்டும்தான் எங்களுக்கு மார்க்கம், ஃபஹ்மு ஸஹாபாவை தாண்டி நாங்க போக மாட்டோம் என்றீங்க. அல்லாஹ்வை கனவுல கண்ட, ரசூலை கனவுல கண்டதாக எல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிற ஹதீஸுக்கு விளக்கம் கேட்டா வாய் அடிச்சு நிக்கிறீங்க. நீங்க எப்படி சலபிகள் சுன்னத்தை உரிமை கொண்டாடக்கூடியவர்களாக காட்டலாம்? சவுதி அடிக்கிறான் ஜால்றான். காரணம் அவன் பயந்து நடுங்கிறான். சவுதி நினைச்சான் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கலாம். ராணுவ பலம் இருக்குது, படை பலம் இருக்குது, தரைப்படையும் இருக்குது, வான்படையும் இருக்கிறது, கடல் படையும் இருக்கிறது, பலமான நிலையில் இருக்கிறார்கள், நவீன ரக ஆயுதங்கள் இருக்கிறது, தொழில்நுட்பம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எண்ணெய் வளம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, நிலப்பரப்பும் இருக்குது. ஆனா கூனி குறுகிறான். முகமது பின் சல்மான் சவுதியை முழுவதுமாக மேலைய நாட்டின் ஒரு சதித்திட்டத்துக்குள்ளே உள்ளாக்கி அப்படியே அந்த பெண்களுடைய கலாச்சாரத்தை எல்லாம் மாத்துறான். விபச்சாரத்தையும் அனாச்சாரத்தையும் மதுவையும் மாதுவையும் பகிரங்கமாக அரங்கேற்றான். உலக அழகி போட்டி நடத்துறான். தூதுவர் ஆலயங்களுக்கு வெளிநாட்டு மதுக்களை விற்பனை செய்யலாம் என்று அனுமதி கொடுத்து வச்சிருக்கிறான். இதை கேளுங்கடா சலபிகளா, இதை கேளுங்க. இது சரியா? கேளுங்க. இதை கேட்காம ஈரான் ஷியா நாடு, அதனால அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு ஆதரவா நாங்கள் நிற்க கூடாது. உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது, இதை இப்ப வெளியே கொண்டு வர. இது என்னண்டா, ஈரான் இஸ்லாமிய நாடு அறிவிக்கிறான். ஷியா சுன்னி பிரச்சனை தனியா இருக்குது. ஈரான் என்றது அரபு நாடா? ஏடாக்கள் அரபு நாடுன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஈரான் அரபு நாடு அல்ல. ஈரான் பாரசீகம்.
பாரசீகம் அரபு நாட்டு, மத்திய கிழக்கு அரபு நாடுகளுக்குள்ளே வரக்கூடிய ஒன்றல்ல. அது பாரசீகம் என்பது ஒரு தனி ராஜ்யம். ஆரம்ப காலத்திலிருந்தே மக்கத்து காஃபிர்கள் பாரசீகத்தோடு ஆதரவாக இருந்தார்கள். முஸ்லிம்கள் ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களோடு ஆதரவாக இருந்தார்கள். இப்போ உலகத்தில் யுத்தம் நடக்கும்போது ஒவ்வொரு சைடு எடுப்பாங்க தானே, நான் அமெரிக்கா பக்கம், நான் ஈரான் பக்கம், நான் ஈராக் பக்கம். இந்த மாதிரி அந்த காலத்திலேருந்து அந்த பழக்கம் இருந்துச்சு. அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? 30வது அத்தியாயத்தில் 1 முதல் 5வது வசனம் வரைக்கும் குலிபத்து ரூம், அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, குலிபத்து ரூம், ரோமாபுரி தோல்வி அடைந்து விட்டது. ஃபி அத்னல் அர்லி, பக்கத்து தேசத்திலே, வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன், அவர்களுடைய இந்த தோல்விக்கு பிறகு மீண்டும் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். ஃபி பில்இ சினீன், கொஞ்சம் வருடங்களில், லில்லாஹில் அம்ரு மின் கபுலு வ மின் பஅது, காரணம் காரியத்தை நிர்வகிப்பவன் அல்லாஹ். இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் காரியத்தை நிர்வகிப்பவன் அல்லாஹ். வ யௌமஇதின் யஃப்ரஹுல் முஃமினூன், அந்த நாளில் நம்பிக்கை கொண்டவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அடுத்த பாயிண்ட், பினஸ்ரில்லாஹ், அல்லாஹ்வின் உதவியை கொண்டு, யன்சுரு மையஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு உதவி செய்வான். வஹுவல் அஸீஸுர் ரஹீம், அவன் மிகைத்தவன், நிகரற்ற அன்புடையவன். ரோமாபுரி தோல்வி அடைந்தது, மக்கத்து காஃபிர் சந்தோஷம் அடைந்தான். காரணம், ரோமாபுரி என்பது பைசாண்டின் எம்பயர், கிறிஸ்தவர்களுடைய அந்த ஆளுகை நிறைந்த ஒரு நாடு. கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஜென்ம பாவத்தை நாங்கள் நம்புகிறோமா? ஒரிஜினல் சீனை நம்புகிறோமா? இல்லை. ஆதாம் பாவம் செய்தார், ஹவ்வால் அதை தூண்டினால், 2 பேரும் கனியை சாப்பிட்டார்கள், பாவிகளாக உலகத்துக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த பாவத்தின் விளைவாக ஆண்கள் உழைத்து சாப்பிட வேண்டும், தண்டனை. இதன் பாவத்தின் விளைவாக பெண்கள் கருவை சுமக்க வேண்டும், பிரசவ வேதனையை அனுபவிக்க வேண்டும், பொம்பளைக்கு தண்டனை, கனியை சாப்பிட்ட தண்டனை அவன். இந்த பாவம் இறுதி தீர்க்கதரிசி இயேசுநாதர் வரையும் தொடர்ந்தது. இயேசுநாதர் தன்னுடைய இரத்தத்தினால் அந்த பாவக்கரையை சுமந்து அப்படியே பாவக்கரையை துடைத்து எரிந்து விட்டார். எனவே யார் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் பரலோக ராஜ்யத்தில் விமோசனம் அடைவார். என்ன நம்பணும்? ஈமான். நீங்க அமலே செய்ய தேவையில்லை, இயேசு என்னுடைய பாவத்தை சுமந்தார் என்று நம்பினாலே போதும். அதுதான் கிறிஸ்டியனாக்கள் ஓப்பன் ஆகிக்கிறாங்க, எதையும் பண்ணலாம் என்று. அவங்களுக்கு ஈமான் நீக்குது. என்ன ஈமான்? அல்லவ நம்புற ஈமான் இல்லை. ஏண்ட பாவத்தை, ஆதாம் செஞ்ச பாவம் ஏண்ட தலையில வந்திக்குது, ஏண்ட பாவத்தை இயேசுட தலையில போட்டாச்சு, அவர் சுமந்துட்டார் என்று நம்பினாலே கிறிஸ்தவ உலகம் பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று நம்பிக்கை கொள்கிறார்கள். இது இஸ்லாத்துக்கு நெருக்கமான கொள்கையா? இல்லை. இது இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்டோண்டா? இல்லை. அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்கிறதெல்லாம் ஆதரிப்பானா? இல்லை. பிதாசுதன் பரிசுத்தாவி என்று முக்கடவு கொள்கை இஸ்லாம் ஆதரிக்குமா? இல்லை. ஆனால் முஸ்லிம்கள், மக்கத்தில் இருந்த அந்த முஸ்லிம்கள் விரும்பினார்கள் ரோமாபுரியை. காரணம், இவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் அல்லாஹ்வை நம்புறதுல, வேதம் வருவதில், ஜிப்ரீல் மீகாயில நம்புறதுல, தீர்க்கதரிசிகளை நம்புறதுல, நபிமார்களை நம்புறதுல, வேத நூல்களை நம்புறதுல அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஒற்றுமை. ஈரான் பாரசீகம், செசானியன் எம்பயர், அவர்கள் அக்னி வணங்கிகள், மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள், சிலை வணக்கத்துக்குரியவர்கள். அது கிட்டத்தட்ட மக்கத்து முஸ்லிம்களுடைய கொள்கைக்கு நெருக்கமானது. அதனால அந்த நேரத்தில் பாரசீகம் ரோமாபுரிய தோல்வி அடைய செய்தத மக்கத்து காஃபிர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், முஸ்லிம்களுக்கு கவலையா போச்சு. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், குலிபத்திர் ரூம், ரோமாபுரி தோல்வி அடைந்து விட்டது, ஆனால் அது மீண்டும் வெற்றி அடையும். ஃபி அத்னல் அர்லி வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன், சில வருடங்களிலே வென்று விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லி இந்த வசனம் இறங்கி 10 வருஷத்துல ரோமாபுரி மீண்டும் வெற்றி கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான் இந்த விஷயத்துல, வ யௌமஇதின் யஃப்ரஹுல் முஃமினூன், அந்த நாள்ல மூமின்கள் சந்தோஷம் அடைவார்கள். ரோமாபுரியுடைய வெற்றி மூமின்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி. ஈரான் சியாக்கள் தான், ஆனா அநியாயத்துக்கு எதிராக நெஞ்சை நிமிர்ந்து ஆயத்துல்லா அலி குமைனியின் தலைமையில் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தப்பட்ட அமெரிக்க எதிரான இந்த போரின் போது
அந்த சிங்க மகன்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். காரணம், முஸ்லிம் நியாயத்தை விரும்புபவன், நீதியை விரும்புபவன். இதை பார்க்காம ஷியா நாடுன்னு சொல்லி எதிர்ப்பது எந்த வகையிலுமே நியாயம் இல்லை.